வணக்கம் டீம் மெம்பர்ஸ். டுடே டாஸ்க் சம்மந்தமாக இந்த வீடியோ இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே டாஸ்க் லிங்க் காப்பி பண்ண முடியாமல் இருக்கிறவங்களாம் கவலைப்பட வேண்டாம். அதற்கான வீடியோஸ் நமது மீடியா, அதாவது யூடியூப், ஃபேஸ்புக் என அனைத்திலும் தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. அதை பார்த்து தெரிந்து கொள்ளவும். இன்று டுடே டெமோ டாஸ்க் ஃபைனல் கம்ப்ளீட் செய்துவிடுங்கள். முடியவில்லை என்றாலும் ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஏனென்றால் வேறு கம்பெனி ஒர்க்ஸை எடுத்து செய்யும் பொழுது சரியாக பணி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே டென்ஷனாக வேண்டாம் என்றும் ரெகுலர் டாஸ்க் இதே போன்று இருக்காது எனவும் தகவல் சொல்லப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு பேமெண்ட். ரீஃபண்ட் ரிலேட்டடாக மெயில் அனுப்புகின்றவர்கள் முறையான மெயில் ஐடி, முறையான ஸ்டாஃப் ஐடி போட்டு அனுப்பாததால் எஸ்பிஓவிற்கு காலதாமதம் ஆகிறது. எனவே இந்த மாதிரி நாம் அனுப்பியதால் எஸ்பிஓ வேறு வழியில் நமக்கு பேமெண்ட் ப்ரூஃப் சென்ட் பண்ண ஏற்பாடு செய்துள்ளது. ஜூலை 31 பிறகு மெயில் அனுப்பியவர்களுக்கு தற்சமயம் ரீஃபண்ட் வராது. அதாவது 13 பாயிண்ட்ஸில் ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு முதல் பேட்சாகவும், சேல்ஸ் டீம், ப்ரமோஷன் டீம் செலெக்ஷனில் சேராத ரிஜெக்ட் ஆனவர்களுக்கு இரண்டாவது பேட்சாகவும், இதில் எதிலும் சேராமல் பிளாக் லிஸ்ட்டுக்கு போனவர்களுக்கு தேர்ட் பேஜாகவும் ரீஃபண்ட் அனுப்பப்படும் என தகவல் தரப்பட்டுள்ளது. மேலும் நமது எஸ்பிஓ ஐடி 3 விதமாக வெளியாகியுள்ளது. ஒன்று எஸ்பிஓ விடிபி, அதைத் தொடர்ந்து 5 இலக்க எண்கள். 2 எஸ்பிஓ விடிபி, அதைத் தொடர்ந்து 7 இலக்க எண்கள். 3 எஸ்பிஓ விடிபிஎன், அதைத் தொடர்ந்து 7 இலக்க எண்கள் என 3 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. நாளை அல்லது நாளை மறுநாள் 13 பாயிண்ட்ஸில் ரிஜெக்ட் ஆனவர்களுக்கு, அதாவது இன்று அல்லது நாளை மண்டே ஆர் டியூஸ்டே 13 பாயிண்ட்ஸில் ரிஜெக்ட் ஆனவர்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகிவிடும். இதற்கான ப்ரூஃப் அனுப்புவதற்கு ஈஸி மெத்தட் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது ப்ரூஃப் அக்ரிமெண்ட் மெயில் அனுப்புவதற்கு பதிலாக நம்முடைய ஐடியை லாகின் செய்து வெல்கம் பேஜில் அப்லோட் செய்ய தேவையான ஆப்ஷன்ஸ் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும், பேமெண்ட் கிடைத்தவுடன் அப்லோட் பண்ணவும் தகவல் தரப்பட்டுள்ளது. வித்ட்ராவல் அமௌண்ட். தற்சமயம் எஸ்பிஓவில் பணியாற்றி கொண்டிருக்கும் நமக்கு ஏன் காலதாமதம் ஏற்படுகிறது என்றால், ரிஜெக்ட் ஆன மெம்பர்ஸ்க்கு இனி எஸ்பிஓவில் பணி செய்ய முடியாததால் அவர்களுக்கு முதலில் கொடுப்பதாக கூறப்பட்டுள்ளது. எனவே ஆக்டிவ் மெம்பர்ஸான நமக்கு இன்று மாலைக்குள் ப்ராசஸ் முடிந்து நாளை பேமெண்ட் வித்ட்ராவல் ஆரம்பித்து விடுவதாகவும் அதற்கான தகவல் தருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. நமக்கு 1000, 10,000 என பேட்ச் வாரியாக வித்ட்ராவல் சென்ட் பண்ணுவதால் நமது ஐடியை லாகின் செய்து யாருக்கு எந்த தேதியில் எவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் ஆக உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு கிரெடிட் ப்ரூஃப் அப்லோடு செய்துவிட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நியூ மெத்தட் ப்ராசஸ் நடந்து கொண்டிருப்பதால் ரீஃபண்ட் வராத மெம்பர்ஸுக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு அமௌண்ட் ரிசீவ் ஆகும் என சொல்லப்பட்டுள்ளது. அதாவது ஓல்டு மெம்பர்ஸ்க்கு மண்டே நைட்டுக்குள் ப்ராசஸ் முடிந்துவிடும். வீக் எண்டுக்குள் இது சம்பந்தமான தகவலும் தருவதாக கூறப்பட்டுள்ளது. எனவே புது மெத்தட் ஃபாலோ பண்ணி ப்ரூஃப் அப்லோடு செய்து கொள்ளலாம். நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.